வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபீ ஸ்ட்ரக்சர், சீட் மேட்ரிக்ஸ், அதே போல் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் 5 years ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போயும் நம்ம பார்க்கக்கூட டீம்டு யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் மோஸ்ட் டிமாண்டிங் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 250 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 250. என்ஆர்ஐக்கு எந்த சீட்ஸுமே இல்லை. செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கீழே அஃபிலியேட் ஆகக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. எம்சிசி டீம்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வி ஹாவ் டு அப்ளை எம்சிசி டீம்டுக்கு 2,05,000 பே பண்ணணும். அண்ட் பேரண்ட்டுக்கு இன்னொரு விஷயம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 lakh அமௌண்ட்டு உங்களோட ஃபீஸில் அட்ஜஸ்ட் ஆகாது, சரிங்களா? இமீடியட்டாகவும் வராது. இந்த 2,05,000 அப்படின்ற அமௌண்ட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி ரூல்ஸை கரெக்டாக வயலேட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கவுன்சிலிங் எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறமா அந்த எண்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட்டில் பண்ணுவாங்க. இட் வில் டேக் அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஆஃப் 6 months, சரிங்களா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் மெடிக்கல் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடும்போது இந்த 2,05,000 வந்து ஃபீஸில் அட்ஜஸ்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு ராங் கன்க்ளூஷன் எடுத்து வச்சுருக்கீங்க. அது அப்படி அல்ல. கண்டிப்பாக அது வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 months டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பணம் வந்து ரீஃபண்ட் ஆகும். அக்கார்டிங்லி நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் வைஸ் லாஸ்ட் இயர் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். 8,25,848 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 235 marks அவங்களோடது. அதே போல் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 6,29,495 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க கட் ஆஃப் 294. மாப்போ 3,54,338 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க கட் ஆஃப் 410. ஸ்ட்ரே பொறுத்த வரைக்கும் 4,16,394 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க மார்க்ஸ் வந்து 380. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 years ஒரு க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் நம்ம பார்க்கலாம். செட்டிநாடு பொறுத்த வரைக்கும் 2020 4,89,751 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க மார்க் 215. 2021 9,21,383 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க மார்க் 108. 2022 7,59,293 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க மார்க் வந்து 136. 2023 பொறுத்த வரைக்கும் 10,66,553 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க மார்க் 128. லாஸ்ட் இயர் 2024 பொறுத்த வரைக்கும் 8,25,848 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அவங்க மார்க் வந்து 235. நெக்ஸ்ட் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 24.75 L per annum 5 yearsக்கு ஃபீஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. டியூஷன் ஃபீ வந்து 122.5 L. R&D கிடையாது. 2.5 L ரேஞ்சில் வந்து ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வருஷம் ஃபீஸில் கொஞ்சம் அப்டேஷன் இருக்குது செட்டிநாடு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன ரேஞ்சில் ஃபீஸ் தேவைப்படும், என்ன ரேஞ்சில் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு செட்டிநாடு காலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துட்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் ரிலேட்டடான உங்களுக்கு எந்த கொரிஸ் இருந்துச்சுனாலும் சரி, எஸ்பெஷலி ஒரு 400 பிலோ ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாமா, இல்லை சென்டாக் அப்ளை பண்ணலாமா, இல்லை டீம்டுக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை 3மே அப்ளை பண்ணலாமா, எப்படி இந்த மல்டிபிள் கவுன்சிலிங்கை பேலன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. நிறைய பேரண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்டோட ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்டோட மனநிலைமை ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டேட் வைஸ் ரேங்க் பப்ளிஷ் ஆகும்போது அவங்களோட மனநிலைமை வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நமக்கு காம்படிஷன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி. ஸோ நம்ம வாங்கிக்கக்கூடிய மார்க்கு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குமா, சென்டாக் நம்ம அப்ளை பண்ணணுமா, டீம்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணுமா, என்னென்ன காலேஜஸ்லாம் டார்கெட் பண்ண முடியும், என்னென்ன காலேஜஸோட பட்ஜெட் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி 400 பிலோ ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பியூராக மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தொடர்ச்சி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த வீடியோமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. தேங்க்யூ அண்ட் ஆல் பெஸ்ட்.